வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கவனிங், இந்த வாரங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் உங்களோடு நாங்கள் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். மேலும் இன்று ஆலயத்தில் பல மக்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சுத்திகரிப்பையும் இடத்தில் பெற்றார்கள். எப்படியாக தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற எடுத்த ஒரு தீர்மானத்தின் நிமித்தமாக. என நீங்க தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. யார் நீங்க ஒரு பாவத்தினுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, பாவம் என்பது எப்படியாக இருக்கு? தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் யோசிக்கிற, நீங்கள் செய்கிற அல்லது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் குறிப்பிடுகிறது. நீங்க அப்படியான ஒருவராய் உங்களுடைய வாழ்க்கையை வாழும் பொழுது பாவத்திலே, தவறுகளிலே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலே உங்களுடைய வாழ்க்கை சிறந்ததாய் இருக்க முடியுமா? அல்லது நீங்கள் தேவனுடைய சிறந்ததை உங்களுடைய வாழ்க்கை மீது பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த பதிலானது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதனுடைய பதில் என்ன என்பதை குறித்து. என நீங்கள் அப்படியான ஒருவராய் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறவராய் இருந்தால் நிச்சயம் பிரச்சனையும், கடினமும், ஏமாற்றமும், தோல்வியும், உபத்திரமும் இந்த பூமியில் மட்டுமல்ல, நீங்கள் மரணத்தை சந்தித்த பிற்பாடும் சந்திக்க வேண்டியதா இந்த இடத்துல இருக்கும். எனவேதான் தேவன் பல மக்களுக்கு கொடுத்த அதே வாய்ப்பை இந்த நேரம் உங்களுக்கும் கொடுக்க விரும்புறார். ஏன்னா அவர் உங்க வாழ்க்கையை சுத்திகரிக்க விரும்புறார். இன்று ஆலயத்திலே நான் இந்த விசுவாசத்தினுடைய தொடர்ச்சங்கள் ஜெபத்தின் முதல் வாரத்தை தொடங்கினோம். ஆம், ஆசீர்வாதமான சுத்திகரிப்பிலே உங்களுடைய வாழ்க்கையை தேவனோடு நீங்கள் சுத்திகரித்துக் கொள்வதற்காக. எதெல்லாம் தவறுகளாய், எதெல்லாம் பாவமாய், அழுக்காய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாவற்றிலிருந்து தேவன் உங்களை கழுவ விரும்புகிறார். நீங்க ஒரு புது வாழ்க்கையினுடைய துவக்கத்திற்கு போக தேவனுடைய வழிநடத்துதலே உங்களுடைய வாழ்க்கையை சிறந்ததாய் நீங்கள் மாற்றிக்கொள்ள. ஆம், ஒரு தீர்மானம். இந்த தீர்மானமானது தேவன் உங்களுக்குள்ளாக இடத்துல பார்க்கும் பொழுது அவர் வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாய் இடத்துல இருக்கிறார். கவலைகளை, வலிகளை, வேதனைகளை அவர் உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்குகிற தேவனாய் இடத்துல இருக்கிறார். இது வாக்களித்தது நான் அல்ல, தேவன் அவர் தன்னுடைய வார்த்தையிலே வாக்களித்தவராய் இருக்கிறார். இது என்ன என்பதை நான் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு அருமையான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை பாருங்கள். என இந்த நபர் ஆலயத்திற்கு வந்தபொழுது பல பிரச்சனைகள், ஏன் அசுத்தங்களால் பாதிக்கப்பட்ட ஒருவராய் தான் வந்தார். செய்வனை சாபங்களால் இடத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவராய். இவர் எப்படியாக வெள்ளிக்கிழமை கூட்டங்கள் இடத்தில் வந்தபொழுது, இப்படியான ஒரு நாளிலே கூட்டத்தில் இவர் கலந்து கொண்ட பொழுது தேவன் எப்படியா இவரை விடுதலையாக்கினார். இந்த விடுதலைக்கு இவர் எப்படி தேவனுக்கு அனுமதியானது கொடுத்தார்? இவருடைய தீர்மானம் என்னவாக இருந்தது? இதுதான் நீங்க பார்க்க புரியும். என இந்த நபருடைய வாழ்க்கை மாற்றப்பட முடியுமேயானால், யார் நீங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, கவலைகளை சுமக்கிறவராய், அழுது கொண்டிருக்கிறவராய், அல்லது உங்க பிரச்சனைக்கு என்ன செய்வதென்று வழி தெரியாத ஒருவராய் நீங்கள் யார் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களாலும் உங்களுடைய வாழ்க்கையானதை மாற்றிக்கொள்ள முடியும். எனவே சாட்சியை கவனமாய் பாருங்கள். இந்த தாயார் எப்படி தன்னுடைய வாழ்க்கை நிலையை சந்தித்தார், எப்படியாக ஜெயித்து இன்று சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விசுவாசத்துல மத்தியில் இணைந்தவராய் இருக்கிறார். சாட்சிக்கு பிற்பாடு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தை என்ன, அதையும் நாம் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பேன். சாட்சியை பாருங்க. என் பேரு சுஜாதா. நான் லாய்ஸ்டோல்ல இருந்து வரேன். நான் செய்வினைனால பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். என் கணவர் கூட, ஏன்னா அவருக்கு 6 மாசம் வேலை இல்ல. முழு குடும்பத்தையும் ஒரு இருட்டுல தள்ளுன மாதிரி இருந்தது. என் பசங்களுக்கு நாங்க படிப்ப பார்க்கணும், என் உடம்ப பார்க்கணும். ஏன்னா இது எனக்கு செய்வினைன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நெனச்சோம். நார்மலாவே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகும்போது, ஒண்ணுமே இல்லன்னு சொல்லும்போது, நாங்க நெனச்சோம் ஒண்ணுமே இல்ல. ஏன் இந்த மாரி வேர்த்து கொட்டுது? ஏன் இந்த உடம்பு நெளிஞ்சுக்கிட்டே போது? ஏன் இவ்ளோ இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன்? ஒரு நாள் ஃபுல்லா தூங்குறேன், ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடுறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என் வீட்ல இருட்டும்போது லைட் போட கூட ஆள் இல்லாம இருந்தது. ஏன்னா, என் பசங்க ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்க. என்னால தாங்க முடியாத வலி. எந்த வலின்னா, ஏன் நான் இப்படி படுத்திருக்கேன்? ஏன் நான் இந்த மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால ஒண்ணுமே சொல்ல எனக்கு தெரியல. என் கணவர் வேலைக்கு போகணும்னா, அவருக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. போற இடத்துல பேஷண்ட் டெத் ஆயிடுவாங்க. அவர் திரும்பி வரும்போது நெறைய பிரச்சனத்த நாங்க சந்திச்சோம். 1, 2ன்னு என்னால சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், நாங்க சாப்பிடணும். நெறைய விஷயத்த நாங்க செய்யும்போது, அந்த இடத்துல நாங்க எம்ப்டியா இருந்தோம். எங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லாம தான் நாங்க சுத்திக்கிட்டு இருந்தோம். நெறைய ஆலயத்துக்கு போகும்போது, எனக்குள்ளாக இருக்கிற அசுத்தமோ, செய்வினையோ எதுவுமே வெளியில வராது. ஏன்னா, அந்த அளவுக்கு நாங்க பாதிக்கப்பட்டிருந்தோம். இதனால எனக்கு டிப்ரஷன் இருந்தது.
எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லக்கூட எனக்கு தெரியாம இருந்தது. எனக்கு நல்லா ஆனா போதும், நல்லா ஆனா போதும்ன்னு சொல்லிட்டு, நான் இதே யோசனையில இருக்கும்போது என் கணவர் சொல்லுவாரு, "உனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ நீ நல்லா இருக்க. உனக்கு ஒண்ணும்" ஏன்னா எனக்கு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில நான் இருக்கும்போது, அவர் வந்து எனக்கு தைரியம் குடுப்பாரு. இருந்தாலும் என் உடம்பு நல்லா இருந்தா தான் நான் தைரியமா நான் சொல்ல முடியும். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளும் இந்த நிலைமை நான் கடந்து போகும்போது, நான் நெனைப்பேன், "எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நம்ம வீட்டாண்ட ஒரு அம்மா சொன்னாங்க, "இந்த மாரி யுனிவர்சல் ஆலயத்த போய் பாருங்க. நீங்க அந்த ஆலயத்துல கண்டிப்பா நீங்க விடுதலை ஆவீங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "நான் நெறைய ஆலயத்துக்கு போனேன். ஏம்மா எனக்கு இன்னும் கிளியர் ஆகல? அந்த ஆலயத்துல மட்டும் எப்படி எனக்கு கிளியர் ஆகும்?" நான் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, "நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நீங்க போய் அந்த இடத்துல போங்க. அந்த இடத்துல உண்மையாவே நீங்க விடுதலை ஆவீங்க" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துல நான் வரும்போது, என் பிள்ளைகள கூட்டிட்டு நான் வரும்போது, இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனா எனக்கு தெரியாம அழுதுகிட்டே வந்தேன். இந்த இடத்துல உள்ள வரும்போதே எனக்கு ஏதோ ஒரு சமாதானம் எனக்குள்ளாக வந்தது. நான் உள்ள வந்தப்போ எனக்கு தெரியல. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? என்ன பேசுறாங்க? என்ன ஜெபிக்கிறாங்கன்னு கூட எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் நல்லானா போதும். நான் நல்லானா போதும். இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனா? இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனான்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வந்தேன். நான் சுத்தாத இடமே இல்ல. நான் தெரியாத இடமே இல்ல. எந்த ஆலயத்துக்கு போனாலும் நான் சரி ஆகல. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் கடைசியா இந்த இடத்துல வந்தேன். வரும்போது அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உண்மையாவே அந்த இடத்துல ஜெபிக்கும்போது விடுதலை ஜெபம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்துல ஜெபிக்கும்போது, எனக்குள்ளாக இருந்த அந்த செய்வின வெளியில போறது எனக்கு தெரிஞ்சது. எனக்குள்ளாக ஏதோ ஒரு மாற்றத்த அன்னைக்கே நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்திலேயே நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்துல நான் பார்க்கும்போது நான் நெனச்சேன், நான் உயிரோட தான் இருப்பேன். சாகப் போறதில்ல. ஏன்னா நான் நெனைக்கும் போதெல்லாம் என் பசங்கள அனாதையா நான் விட்டு சாகப் போறேன் அப்படின்னு நெனச்சேன். இந்த இடத்துல நான் வரும்போது, அந்த மரணம் என்ன வந்து இனிமே நெருங்காதுன்னு சொல்லிட்டு, உண்மையாவே இந்த இடத்துல எனக்கு விடுதலை கிடைச்சது. நான் வீட்டுக்கு போகும்போது என் கணவர் இடத்துல சொன்னேன். உண்மையாவே அந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றத்த நான் பார்த்தேன். ஏதோ ஒரு மாற்றத்த நான் பார்த்தேன். கண்டிப்பா பார்த்தேன். நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் ஃப்ரைடே அவர் வரும்போது, இந்த இடத்துல அவரா சொன்னாரு, "ஏதோ ஒரு மாற்றம் இந்த இடத்துல இருக்கு. ஆமா, நம்ப பார்க்காத ஒரு சொல்யூஷன் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சதுன்னு" சொல்லிட்டு, நாங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன பிறகு எங்களுக்குள்ளாக நல்லா சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஏன்னா, அந்த செய்வின வெளியில போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா, நாள் ஆக ஆக நாங்க வந்து ஆலயத்த விட்டு சில நாள் நாங்க வந்து எங்களுக்கு உடனே கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆலயத்த விட்டு நாங்க இருந்தோம். ஒரு 2 மாசம், 3 மாசம் நாங்க வரல. மறுபடியும் ஏதோ ஒரு அசுத்தம் எங்கள தொடுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அசுத்தம்? ஏதோ எனக்கு சொல்லவே தெரியல எனக்கு. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பயங்கரமா வலிக்கும். ஒரு ஆள் என் வெயிட்ல இருக்கிற ஒரு ஆள் என் மேல ஏறி உக்காந்த போல இருக்கும். ஆனா பார்த்தா கால் வீங்கல, இடுப்பு வீங்கல, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவ்ளோ வீக்கத்துல நான் அழுவேன். ஏன் இந்த மாரி இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, "இனிமே ஆலயத்த விட்டு நீ தூரமா இருக்காத. அந்த இடத்துல விடுதலையானத நீ பார்த்தல்ல. நீ மறுபடியும் நம்ம ஃபேமிலியா அந்த இடத்துக்கு நம்ம போலான்னு" சொல்லிட்டு நாங்க மறுபடியும் வந்தோம். வரும்போது நான் பாஸ்டர் இடத்துல பேசினேன். "பாஸ்டர், எனக்கு விடுதலை ஆனது நடந்தது. நான் நான் குணமாயி நான் வீட்டுக்கு போனேன். ஒரு 2 மாசம் நான் வரல. அதோட போயிடுச்சுன்னு நான் நினைச்சேன். மறுபடியும் டிஃப்ரெண்ட்டா ஒரு ஒரு வலி எனக்குள்ளாக வந்தது. என்னால தாங்க முடியல. எதனாலன்னு சொல்லும்போது, பாஸ்டர் என்கிட்ட பேசினாரு. "நீ மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வாம்மா" அப்படின்னு சொன்னாரு. நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, இந்த இடத்துல பாஸ்டர் இந்த இடத்துல பேசினது, "உனக்குள்ளாக இந்த செய்வினை வருதுன்னா, உனக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கும்போது, இனிமே இந்த செய்வினை உன்ன தொடராது" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு நான் டிசைட் ஆனேன். என் குடும்பத்தோட நாங்க ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, உண்மையாவே எங்களுக்குள்ளாக இருந்த அந்த செய்வினை முழுமையா வெள்ளி, ஞாயிறு நாங்க வரும்போது முழுமையா எங்களுக்குள்ளாக கிளியர் ஆனது. ஆனா எனக்கு சொல்ல தெரியல. அவ்ளோ சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்தது. எத்தன ஆலயத்தன சொல்லப்போனா நீலாங்கரை வரைக்கும் நாங்க போய்க்கிட்டு வந்தோம். இந்த இடத்துல குணமாகுமா? இந்த இடத்துல குணமாகுமா? இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் வருமா? இந்த இடத்துல ஒரு போதகர் என் தலைமையில கை வைப்பாரான்னு. ஆனா இல்ல. இந்த இடத்துல வரும்போது யுனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்போது, இனி மீண்டும் என்னிடத்துல செய்தின கிடையாது. பாஸ்டர் கிட்ட நான் பேசும்போது, "பாஸ்டர் நான் நல்ல குணமாயிட்டேன்" அப்படின்னு நான் சொல்லும்போது, பாஸ்டர் சொன்னார், "உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, இனிமே அது உன்ன தொடாது" அப்படின்னு சொன்னாரு. அப்போ மறுபடியும் நான் பிரேயர் பண்ணேன். தேவனே எனக்குள்ளாக உம்முடைய ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி. நான் பிரேயர் பண்ணும்போது ராத்திரி 1:30 மணிக்கு எந்திரிச்சு அழுது பிரேயர் பண்ணேன். இந்த வலி, இந்த வேதனை என்னால தாங்க முடியல. வெளிய ஒரு ஆள் எனக்கு செய்வினை செஞ்சா பரவால்ல. வீட்ல இருக்கிறவங்களே என்ன இந்த மாரி கஷ்டப்படுத்துறாங்க தேவனே. நீங்க எனக்குள்ளாக வரலன்னா, என்னால எப்படி இந்த விஷயத்த நான் ஜெயிக்க முடியும்?
என் பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. நாங்க எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல கண்ணீரோட நான் ஜெபிச்சேன். கண்ணீரோட நான் ஜெபிக்கும்போது எனக்குள்ளாக தேவ ஆவியானவர் வந்தார். அவர் வரும்போது ஒரு சமாதானத்த, ஒரு சந்தோஷத்த நான் பார்த்தேன். அது எந்த அளவுக்குன்னா, என் வாழ்க்கையில அந்த மாரி சந்தோஷத்த நான் எப்பவுமே பார்த்தது கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு சந்தோஷத்த நான் பார்த்தேன். தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக வரும்போது, இந்த உலகத்தையே நான் ஜெயித்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எனக்குள்ளாக வந்தது. அத விவரிக்க கூட என்னால முடியல. அவ்ளோ சந்தோஷம். என் குடும்பத்துல நான் ஒரு மாற்றத்த பார்த்தேன். எனக்குள்ளாக ஆவியானவர் வரும்போது, இனிமே அந்த இருள் இல்ல, அந்த செய்வினை இல்ல, அந்த பலவீனம் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த நேரத்துல என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கும்போது, என் பொண்ணுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். அந்த 17 வயசு பொண்ணுக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்தது. பாப்பா ரோடு கிராஸ் பண்ணும்போது, ஒரு ஷேர் ஆட்டோ மாரி வந்து, அந்த ஷீட் கட்டிக்கிட்டு வந்து என் பொண்ணுடைய கழுத்துல விழுந்து, ஒரு துளி, ஒரு நூல் அளவுல அவ இறக்க வேண்டியதா இருந்தது. அந்த இடத்துல எ எங்க பாப்பாவ இன்னொருத்தவங்க கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. எனக்கு தெரியாது. நான் அந்த இடத்துல வீட்ல இருந்த ஒருத்தவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, "உங்க பாப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு" சொன்னதும் என் பையன் ஓடி பார்த்தப்போ, அவன் ரொம்ப அழுதுட்டான். ஃபுல்லா பிளட்டு ஃபுல்லா சுடிதார் ஃபுல்லாவே பிளட்டா இருந்தது. என் வீட்டுக்கு என் பையன் வந்து, "அம்மா வாம்மா, பாப்பாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. வா வான்னு" சொல்லும்போது, நான் "என்ன ஆயிடுச்சு?" அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு சொல்ல வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்லயே அந்த மாரி ஆக்சிடென்ட் ஆன ஒரு விஷயம். அந்த இடத்துல என் என் பையன் சொல்லும்போது நான் கேட்டேன், "அவ உயிரோட இருக்காளா? அவ உயிரோட இருக்காளா?" அது மட்டும் சொல்லுனா, அவனுக்கு அது கூட வாய் வரல. நான் போகும்போது, வண்டியில ஏறி நான் போகும்போது, தேவனிடத்துல ஒரே ஒரு விஷயத்த கேட்டேன். "தேவனே, நீங்க எனக்கு அநியாயத்த செய்ய மாட்டீங்க. நீங்க எனக்கு ஒருபோதும் அநியாயத்த செய்ய மாட்டீங்க. எனக்கு துரோகத்த செய்ய மாட்டீங்க. நான் நம்புறேன் என் பொண்ணு உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லி நான் உள்ள போகும்போது, என் பொண்ண நான் அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு போனேன். "என் பொண்ணு இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகும்போது என் பொண்ணு நர்ஸ் கூட பேசிட்டு இருந்தா. "ஆண்டி எனக்கு வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கன்னத்துல ஃபுல்லா இந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபுல்லாவே கட் ஆயிருந்தது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த இடத்துல இந்த இடமும் அப்படியே ஓப்பன் ஆயிருந்தது. 17 வயசு ஒரு பாப்பா. நான் என்ன பண்ண முடியும்? உடனே நான் வந்து அ அழல. என் பாப்பா கிட்ட போயிட்டு நான் பார்த்துதான், "நீ உயிரோட இருக்கிறியா?" எனக்கு அது போதும். நான் என் பாப்பா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? "அம்மா, நீ இன்னும் தேவன் இடத்துல கிட்ட வரலன்னா, ஒருவேள இது ஒரு சமயமா இருக்கும். ஒருவேள தேவன் இந்த வாய்ப்ப குடுத்திருக்காரு. நூலிழவுல நீ இறக்க வேண்டியது உன்னை காப்பாத்தி இருக்காருன்னா, நீ தேவன்கிட்ட இன்னும் கிட்ட வாம்மா" அப்படின்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல நான் அழுவல. என் பையன் தான் அழுதுகிட்டு இருந்தான். நான் அழாம அவள அப்படியே பார்த்துட்டு நான் சொன்னேன், "நீ உயிரோட இருக்கிற எனக்கு அது போதும்னு" சொல்லிட்டு, அந்த பாப்பா உடனே தூக்கிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். உடனே அந்த இடத்துல "பணத்த கட்டுங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றேன்" அப்படின்னாங்க. நாங்க உடனே பணத்த கட்டுனோம். ஆனா அந்த இடத்துல டாக்டர் வந்து நாங்க அந்த ஃபோட்டோ அனுப்புனப்போ, "இது சின்ன காயம்னு" சொன்னாரு. ஆனா அது சின்ன காயம் கிடையாது. டாக்டர் கிட்ட வந்து பார்த்தப்ப சொன்னாரு, "அது ஸ்ட்ரைட்டா அது வந்து கட் ஆகலம்மா. இது ஒரு ஷேப்பாவே கட் ஆயிருக்கு. அங்கங்க துளி துளியா கட் ஆயிருக்கு. இது என்னால செய்ய முடியாது. மூக்கு சைடா வரும், வாய் சைடா வரும். உங்களால இந்த பாப்பாவ இதே ஃபேஸ் மறுபடியும் பார்க்க முடியாது" அப்படின்னாங்க. அதுக்கு அந்த இடத்துல நான் உட்கார்ந்து தேவன் இடத்துல நான் பிரேயர் பண்ணேன். என்னன்னா, "தேவனே, நீங்க சொன்னீங்க, என்னுடைய ராஜ்யத்தையும், என்னுடைய நீதியும் நீங்க தேடுங்க. மத்த எல்லாமே நான் உங்களுக்கு குடுப்பேன்னு சொன்னீங்களே. நான் இந்த இடத்துல உங்க ராஜ்யத்தையும், உங்க நீதியும் எனக்குள்ளாக இருக்கிறீங்க. என் பொண்ணுக்கு இந்த இடத்துல நியாயத்த நடக்கணும். நீதிய செய்யுங்க" அப்படின்னு நான் கேட்டேன். உண்மையாவே நான் கேட்டது அந்த இடத்துல என்ன தெரியுமா? "தேவனே, உம்முடைய தூதர்கள இந்த இடத்துல இறக்குங்க." ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாரு, என்னால முடியாதுன்னு. ஆனா, உங்களால எல்லாமே முடியும். உங்களால ஆகாதது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நான் சொல்லி, தேவனிடத்துல அந்த இடத்துல நான் பிரேயர் பண்ணேன். ஆப்பரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல நான் உட்கார்ந்து பிரேயர் பண்ணேன். தேவனே, இந்த இடத்துல எனக்கு நீதி செய்யுங்க. என் பொண்ணு பேச வச்சு நான் நெறைய இடத்துல நான் வந்து சாட்சியா நான் பேசணும். அப்படின்னு நான் சொல்லி தேவன்கிட்ட கேட்டேன். அந்த இடத்துல என் பாப்பா வரும்போது, அந்த டாக்டர் சொன்னது, "20 நிமிஷத்துல நான் கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னாங்க. தையல் தான் எல்லாத்தையும் இழுத்து வச்சு முகத்த தையல் போடணும் அப்படின்னாங்க. ஆனா, அந்த இடத்துல நான் தையல பார்க்கல. 1 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் 8 பேர் அந்த இடத்துல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. என் பாப்பா வெளியில வரும்போது நான் பார்த்தேன். மூக்கு இருக்கிற விதமாவே இருக்கு. வாய் இருக்கிற விதமாவே இருக்கு. எனக்கு அந்த என் பாப்பாவ பார்த்த உடனே என் குடும்பத்தார்கிட்ட நான் சொன்னேன். "நீங்க எல்லாருமே போய் சாப்பிடுங்க. என் பொண்ணு நல்லா இருக்கா" அப்படின்னு. ஏன்னா என் குடும்பத்துல எல்லாருமே அந்த இடத்துல அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், "என் பொண்ணு நல்லா இருக்கு. நீங்க போங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் தேவன் எனக்கு அநியாயத்த பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு. நான் உடனே நான் அவர்கிட்ட சொல்லும்போது
என் கணவர்கிட்ட நான் சொன்னேன். "என் தேவன் நீதி செய்றார். என் பாப்பாவ நீ பாரு" அப்படின்னு நான் சொன்னேன். என் பாப்பாவ பார்த்துட்டு அவளுக்கு சொன்னேன். "இனிமே தேவன் கிட்ட வா, தூரம் போகாத. ஏன்னா நாங்க கிட்ட வரும்போது அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வரும்போது நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு நீ இறக்க வேண்டிய நிலைமை. ஆனா உன்னை உயிரோட குடுத்திருக்காங்க. அதனால நீ இனிமே தேவனை விட்டு விலகி போகாதம்மா" அப்படின்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு இந்த இடத்துல யுனிவர்சல் ஆலயத்துல ஒரு ஊழியக்காரியா இருக்கா. என் பையன் ஊழியம் செய்றான். நானும் ஊழியம் செய்றேன். என் முழு குடும்பமே சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல எவ்வளவு சந்தோஷம்னு என்னால சொல்ல முடியாது. நாங்க அநேக பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஏன்னா எங்க சாட்சி ஒரு சிறிய சாட்சி கிடையாது. ஏன்னா வெளியில நெறைய பேர் செய்வின பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ அவங்க கட்டுல விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியல என்ன ஆகுதுன்னு என்ன மாதிரியே. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு போய் ஜெபிக்கிறதுக்கும், ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள விடுதலை ஆக்குறதுக்கும் தேவன் எங்கள பயன்படுத்துற தேவனுக்கு மகிமை. இதுதான் இந்த நபருடைய வாழ்க்கையிலே தேவன் செய்வதற்காக இவர் காண்பித்த தீர்மானம். தேவன் இவரை விடுதலையாக்கி இருக்கிறார். இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இவருடைய பிள்ளைகள் இவரை சுற்றியுள்ள ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் இன்று அவருடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, பலனை கொடுத்தவராய் இடத்துல இருக்கிறார். இப்ப கவனிங்க, நீங்க யார் இந்த சாட்சியை பார்த்தீங்களோ, தற்செயலாய் பார்ப்பதற்காய் தேவன் உங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. இந்த நபருடைய வாழ்க்கையை நான் மாற்றியது போல உன்னுடைய வாழ்க்கையும் நான் மாற்ற விரும்புகிறேன். கவனிங்க, நீங்க இந்த இடத்துல யார் கவலைப்பட்டு இருக்கீங்களோ, உங்க பிள்ளைகளை குறித்து யார் அழுதுட்டு இருக்கீங்களோ, நீங்க யார் ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாத பல பிரச்சனைகளால் இந்த இடத்தில் மன குமுறலோடு அழுது கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்காக தேவன் பேசுறார். என தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவராகவும் உங்களுக்கான பதிலை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். என தேவன் அவரை நோக்கி நீங்க உதவியானதை கேட்கும் பொழுது அவர் செவிகளை அடைத்துக் கொள்கிறவராக அல்ல, அவர் கவனம் செலுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் நீங்க எடுக்கிற இந்த தீர்மானம் தான் தேவன் உங்களுக்கு கவனம் செலுத்தலாமா இல்லையா என்பதை முடிவெடுக்கிறது. எனவே வார்த்தை இங்க சொல்கிறது, இந்த வார்த்தை கவனிங்க. சங்கீதம் 102 அதிகாரம் 19 வசனத்திலே, கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். நீங்கள் யார் கட்டப்பட்டவராய், பிரச்சனையிலே சிக்குண்டவராய், உங்களுடைய அந்த பெருமூச்சை இந்த விட்டுகிறவராய், எப்பொழுது என்னோட வாழ்க்கை மாறும், எப்படி என்னுடைய வாழ்க்கை மாறும், எங்கு தேவன் இருக்கிறாரா இல்லையா என்ற பல கேள்விகள் இந்த பெருமூச்சோடு நீங்கள் இந்த காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் காண்பிக்கிறார், விளக்குகிறார். அவர் உங்கள் பெருமூச்சை பார்க்கிறவராகவும் உங்களுக்கான பதிலை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு விசேஷமாய் இந்த நாள் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ள. எது உங்களுடைய தண்டனை? நீங்க எந்த தண்டனையானது உங்க வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்கீங்க? இந்த சூழலை மாற்றப்பட முடியும். தேவனுக்கு அனுமதியானதை இந்த கொடுங்க. அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற வாய்ப்பானதை இந்த கொடுங்க. என தேவன் மாறாத தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய தண்டனையை குறிப்பிட நீங்க இந்த விண்ணப்பத்தை இந்த இன்னும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்க ஆலயத்துக்கு வரும்போது பெற்றுக்கொள்ளலாம். உதவி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் வழிநடத்தலை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான வழியிலே நீங்கள் உங்களை நகர்த்தும்படி. எனவே ஒரு அருமையான சாட்சியை இந்த நேரம் பாருங்கள். இந்த சாட்சி பிற்பாடு விசுவாசத்தில் நாம் இணைந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் தயாராயிருக்கிறார் என்பதை இன்னும் தெளிவாய் நீங்கள் கற்றுக்கொள்ள தேவன் உங்களோடு இருப்பார். நிச்சயம் சாட்சி பிற்பாடு இணைந்திருக்கலாம். இந்த ஜெபத்திலே தேவன் உங்களை வழி நடத்தட்டும். எனக்கு 6 வயசு இருக்கும் பொழுது ஒரு சாத்தானிய வழிமுறையின்படி பிசாசுக்கு நான் காணிக்கையாக கொடுக்கப்பட்டேன். இது எல்லாமே எப்ப துவங்குச்சுன்னா, என் குடும்பத்துக்கு நெருக்கமா இருக்க ஒருத்தர் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அது ஏற்கனவே நல்லறிவா இருந்துச்சு. அவங்க எனக்கு ஒரு கேக் சாப்பிடும்படி கொடுத்திருந்தாங்க. அந்த கேக்கை நான் எப்ப வாங்கி சாப்பிட்டேனோ அப்பத்திலிருந்து நான் வியாதிப்பட்டேன். என்னுடைய அம்மா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. ஆனா டாக்டரால கண்டுபிடிக்க முடியல எனக்கு என்ன பிரச்சனைன்னு. அதிகமா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டதுனால என்னால சாப்பிடவே முடியாம ஆயிடுச்சு. சில வாரங்கள் கழித்த பிற்பாடு எனக்கு கேக் கொடுத்த அதே நபர் எங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, நான் ரொம்பவே மன வருத்தப்படுறேன், உங்க பொண்ணுக்கு இப்படி நடந்ததுன்னு. அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய அம்மா ரொம்ப சின்ன வயசுல இருந்ததுனால அந்த உதவியை எங்க அம்மா ஏற்றுக்கொண்டாங்க. எனவே அந்த நபர் அவங்களுடைய வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. ஆனா அந்த இடத்துல பூஜை பொருட்கள் ஆயத்தமா இருந்தது பிசாசுக்கு என்ன காணிக்கையா கொடுக்கறதுக்காக. எனக்குள்ளாக நான் ஆழ்ந்த சோகத்தை உணர ஆரம்பிச்சேன். அது எந்த அளவுக்கு ஆழமா இருந்துச்சுன்னா, என் வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு கூட எனக்கு தெரியல. நாளுக்கு நாள் இங்க சோகங்கள் அதிகமாச்சு. நான் ஒரு நாள் என்னுடைய தோட்டத்து பக்கத்துல இருக்கும்பொழுது
ஒரு மோசமான உணர்ச்சியை பெற்றுக்கொண்டேன். அது எப்படின்னா, அங்க யாரோ இருந்தாங்க. ஆனா என்னால யாருன்னு பார்க்க முடியல. என்னால உணர மட்டும்தான் முடிந்தது. யார் அங்க இருக்காங்களோ அவங்க என்கிட்ட ரொம்ப நெருக்கமா வந்துட்டே இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப நெருக்கமா வந்ததை நான் உணர்ந்து, என்னுடைய தோள் பகுதி வரைக்கும் அது வந்தப்போ, அந்த சத்தம் என்கிட்ட சொல்லுச்சு, இன்னையிலிருந்து நான் உன் கூட தான் இருக்க போறேன்னு. நான் உண்மையாகவே அந்த நேரம் பயந்தேன். இது எந்த அளவுக்கு மோசமா போச்சுன்னா, நான் கழிவறையை பயன்படுத்தும் பொழுது அங்க ஒரு ஆண் என் கூடயே இருக்கிறது போல இருந்தது. ஏன்னா என்னை பின்பற்றி வந்த சத்தம் ஒரு ஆணை போல இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு நான் குளிக்கும் பொழுது என்னுடைய துணியை போட்டு தான் குளிப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருந்தது ஒரு ஆண் என்னை பார்க்கறது போல. எனக்கு நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. எனவே நான் என்னையே காயப்படுத்திக்க ஆரம்பிச்சேன். எனவே எனக்கு சொரணை இருக்கா, நடக்கிறது உண்மையான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் என்னால முடிவெடுக்க முடியல எது உண்மை எது பொய்ன்னு. அந்த சத்தம் என்ன சொல்லுச்சோ அது செய்யாம இருக்கிறதுக்கான தைரியம் என்கிட்ட இல்ல. நான் வளர ஆரம்பிச்சேன். என்னுடைய சிந்தனையெல்லாம் விருத்தியாக ஆரம்பிச்சது. என்னுடைய சின்ன வயசுல வளர்ந்த காரியங்கள்லாம் என்னை விட்டு மறக்க ஆரம்பிச்சது. ஆனா சூழ்நிலைகள் ரொம்பவே மோசமா மாறுச்சு. அது அப்படியே நடந்துட்டு இருக்கும் பொழுது காரியங்கள் ரொம்பவே மோசமாக ஆரம்பிச்சது. அந்த நேரம் தான் என் வாழ்க்கையினுடைய மிக கடினமான நேரங்கள் துவங்குச்சு. நான் அந்த பிரச்சனத்தை எனக்குள்ளாக உணர்ந்ததுனால நான் அதோட உறவுல இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த நேரம் நான் என்னுடைய வாலிப பருவத்தை அடைந்து, எனவே நான் காதல்ல விழுந்து நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். அது என் கூடயே இருக்கணும், அதோடைய பிரச்சனத்துக்காக ஏங்குனேன். அதால தொடப்படணும்னு விரும்புனேன். அது என்னெல்லாம் சொல்லுதோ அதை நான் செய்வேன். ஏன்னா இனிமேலும் அது எனக்கு பாரமா இல்ல. ஏன்னா நான் எப்படி உணர்ந்தேன்னா, அதுக்கு நான் தான் முக்கியம், நான் தான் ரொம்ப சிறந்த ஒரு நபர் அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் அந்த சத்தம் என்கிட்ட சொல்லுச்சு, நான் என்னுடைய குடும்பத்தாரை கொலை பண்ணணும்னு. எனக்குள்ளாக அவங்க மேல அவ்வளவு கோவம் வந்தது. அந்த சத்தம் இப்படியா சொல்லுச்சு, நீ என் குடும்பத்தார் எல்லாரையுமே கொலை பண்ணிடு, பிற்பாடு உன்னையே நீ கொலை பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருக்கலாம்னு. அந்த நேரம் நான் எல்லார்கிட்டயும் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கு பிற்பாடு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், என்னை சுத்தி ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு. அதுக்கு பிற்பாடு சில புஸ்தகங்களை எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் படிக்க படிக்க நான் இன்னும் அதிகமா குழப்பம் அடைந்தேன். ஏன்னா அந்த இடத்துல நான் பார்த்தேன், நான் என்ன சந்திச்சேனோ அதே ஒரு புகைப்படம் போல அந்த இடத்துல இருந்துச்சு. நான் நினைச்சேன், இது எல்லாமே என்னுடைய கற்பனை, நானா இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரியும், வெறும் என்னுடைய யோசனையில மட்டும் அது கிடையாது. அதெல்லாம் என்னுடைய கற்பனை கிடையாது, உண்மையாகவே அது இருந்தது. என்னுடைய தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க வாலிப கூட்டத்துக்கு போயிருந்தாங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போனேன் அப்படின்னு. அங்க வாலிப கூட்டம் எல்லா சனிக்கிழமையும் நடக்கும். இந்த இடத்துல நடக்குது, நீ வரியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வரலன்னு. நான் ஆலயத்துக்குலாம் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அவங்க கிட்ட சொன்னேன், இங்க பாரு, நீ எங்கேயாவது என்ன கூப்பிடுற கடைசி அப்படின்னா இது ஆலயமா இருக்கு, ஆனா இந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் அந்த தோழி என்ன பார்த்தாங்க, என்ன சொன்னாங்க, இங்க பாரு, இதுதான் நான் கடைசி முறையா உன்னை கூப்பிடுறேன், நீ இதுக்கப்புறம் வாலிப கூட்டத்துக்கு என் கூட வரல அப்படின்னு சொன்னா இனிமேல் நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வரலன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது, ஏன்னா இனிமேல் நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்னு இப்பவே நீ சொல்லிடு, நீ வருவியா இல்ல வரவே மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் நினைச்சேன், சரி இந்த வாலிப கூட்டத்துக்கு போறதுனால எனக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது, சரி நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். நான் அங்க போனேன். நான் உள்ள நுழையும் போதே அந்த இடம் ஏற்கனவே ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. நாங்க உள்ள நுழைஞ்சப்ப என்னுடைய தோழி மாதிரியே நிறைய பேர் அங்க இருந்தாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சந்தோஷமா ஒரே குணத்தோட. அவங்க தாழ்மையா என்கிட்ட சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிட்ட அர்ப்பணிங்க, ஆண்டவராகி இயேசு கிட்ட அர்ப்பணிங்கன்னு. ஆண்டவராகி இயேசுன்னு சொல்ற இந்த வார்த்தை ரொம்பவே அழகா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர்தான் ஆண்டவர்னா யாருக்கு அவர் ஆண்டவரா இருக்கார்? நான் எனக்குள்ள கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். அவர்தான் அவங்களுடைய ஆண்டவரா இருக்காரா? அதனாலதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? அவங்க பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. என்ன மாதிரி நடிச்சுட்டு பொய் சொல்லிட்டு அவங்க இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க உண்மையாகவே சந்தோஷமா இருந்தாங்க. எனக்கு ஜெபிக்க தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, வெறும் எப்படி அழணும்னு மட்டும்தான் தெரியும். என்னுடைய சிந்தனைக்குள்ளாக ஒரு படம் போல எல்லாமே வந்தது. நான் பட்ட கஷ்டங்கள், நான் அனுபவித்த வலிகள் எல்லாமே. அந்த நேரம் ஒரு மிகுந்த சமாதானம், ஒரு ஆறுதலை நான் உணர்ந்தேன். அந்த ஆறுதல் எனக்குள்ளாக இருந்த பயத்தை துரத்தி அடிச்சது. அந்த ஆறுதல் எனக்குள்ளாக வந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய வாழ்க்கையை அவர்கிட்ட முழுசா கொடுக்கணும், அவரோட ஒரு பொருத்தனையை ஏற்படுத்தணும்னு. சோர்ந்தே போகாம முழுமையா அவரை தேட ஆரம்பிச்சேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஏன்னா நான் என்ன பண்ணேன்னு தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு உதவி தேவையா இருந்துச்சு. அந்த நேரம் பாஸ்டர் என்ன பார்த்தாரு. அவர் சொன்னாரு, நீ இப்பனே உனக்காக பரிதாபப்பட்டுட்டு இருந்து உன்னுடைய உணர்ச்சியில நீ இருந்தனா எதுவுமே மாறாதுன்னு சொன்னாரு. பிசாசு உன்னை பார்த்து பரிதாபப்பட மாட்டான், நீ இன்னும் உணர்ச்சியில இருந்து வெளியே வரணும்னு சொன்னாரு. நீதான் முடிவெடுக்கணும், ஒண்ணு உனக்கு ஆண்டவர் வேணுமா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பிசாசுக்காக என்ன உணர்ச்சியெல்லாம் உனக்குள்ள இருந்துச்சோ எல்லாத்தையுமே எடுத்து போடு, அது எல்லாத்தையுமே நீ உணர்ச்சியை எடுக்கணும்னு சொன்னாரு. அந்த வார்த்தை எனக்குள்ளாக நுழைந்தது. நான் ஆலயத்துக்கு உண்மையாகவே போக ஆரம்பிச்சேன். நான் வீட்டுக்கு திரும்பி போனேன். நான் வீட்டுக்கு திரும்பி போன பிற்பாடு இனிமேலும் அதை என்னால பார்க்க முடியல. அதுக்கு பிற்பாடுதான் தானியேல் உபவாசம் வந்தது.
அந்த தானியல் உபவாசத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய உணர்ச்சியை நான் கைவிடணும்னு. உலக ரீதியான காரியத்துல செய்தியிலிருந்து என்னை விலக்கி கொண்டு தேவனுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். 21 நாள் நான் அவரை தேடினேன். நான் அவரை பெற்றுக்கொள்ளல. அதுக்கு பிற்பாடு நான் ஒரு படி மேலாக வைத்தேன்னு 80 நாள் அவரை முழுமையா தேடினேன். பகல் நேரத்துல தேடுவேன், அதிகாலையில தேடுவேன். நேரங்கள் முக்கியம் கிடையாது. நான் எங்க இருந்தாலும் அங்க தேடுவேன். என்னுடைய ஸ்கூல்ல இருக்கும்பொழுது நான் என்னுடைய யோசனைக்குள்ளாக சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவரே நீங்க இறங்கி வரணும், என் வாழ்க்கைக்குள்ளாக நீங்க வந்தே ஆகணும். அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த 80 நாள் கழித்த பிற்பாடு நான் ஆலயத்துக்கு போயிருந்தேன். அப்போ நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் என் மீதாக இறங்கி வந்தார். நான் முழுமையாக நேசிக்கப்பட்டதை உணர்ந்தேன். அவரால் நான் கட்டி அணைக்கப்பட்டது போல உணர்ந்தேன். அவரால் பாதுகாக்கப்பட்டது போல உண்மையாகவே எனக்குள்ளாக முழுமையான சமாதானம். முன்னாடி ஒரு பொழுதும் நான் அனுபவிச்சிடாத இந்த சமாதானம் எனக்குள்ளாக நான் அதை கண்டுபிடிச்சேன். அதுக்கு பிற்பாடு என் வாழ்க்கையினுடைய முழு மாற்றத்தை நான் பார்த்தேன். அதுக்கு பிற்பாடு என்னுடைய பள்ளி பருவத்தை நான் முடித்தேன். நான் வழிகாட்டுதலை கேட்டேன். ஆண்டவராகிய இயேசு இடத்துல இருந்து எந்த கல்லூரியில போய் நான் சேரணும்னு அவர்கிட்ட கேட்டேன். எந்த பட்ட படிப்பு எடுத்து நான் படிக்கணும்னு அவர் இடத்துல கேட்டேன். அதுக்கு பிற்பாடு வழிகாட்டுதல் வந்தது. என்னுடைய படிப்புக்கு 100% எந்த பணமும் நான் செலவழிக்கல. எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. இது எல்லாத்துலயும் ஆண்டவர் என்னோட இருந்தார். என் இடத்துல இருந்து பறிக்கப்பட்ட ஒன்று ஆண்டவர் எனக்கு மீண்டுமாக கொடுத்தார். அதுதான் என்னுடைய குழந்தை பருவம். ஆண்டவர் மீண்டும் என்னுடைய குழந்தை பருவத்தை எனக்கு கொடுத்தார். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. இல்லாத ஒரு நபரா இனிமேலும் நான் நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு போலியான நடிப்பா என் முகத்துல ஒரு புன்னகை வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உண்மையாகவே சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ளாக இந்த சந்தோஷம் இருக்கு. எது நடந்தாலுமே நிலையாக எனக்குள்ளாக இருக்க சமாதானம் என்கிட்ட இருக்கு. முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்பத்துல இருந்து இப்படி மாறத்துக்கு தேவனுடைய ஆவியினால மட்டும்தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். என்னையே என்னால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. எப்ப என்னுடைய பழைய போட்டோவை நான் பார்த்தனோ நான் அங்க இருக்கிறது போல எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த நபரை ஆண்டவர் முழுமையா மாத்திட்டார். பரலோகத்துல இருக்கக்கூடிய சமாதானம் எனக்குள்ளாக இருக்கு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்தினது. இன்னைக்கு நான் இந்த வார்த்தையிலிருந்து குடிக்கிறேன். இந்த பரிசுத்த வேதாகமத்துல இருந்துதான் என்னுடைய பொக்கிஷத்தை நான் கண்டுபிடித்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையா மாத்துச்சு. நான் எப்படி இருக்கணும் அதை மாத்துச்சு. நான் உறுதியா நம்புறேன், யாரெல்லாம் இந்த வார்த்தையிலிருந்து படிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றத்தை பார்க்க முடியும். எப்படி எனக்கு நடந்துச்சோ அதே மாதிரி. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த வார்த்தையை இந்த சாட்சியை இந்த பார்த்த இந்த மக்கள் தன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறதா, மாறுமா, வழிநடத்துதல் கிடைக்குமா, தேவன் இருக்கிறாரா, எனக்கு உதவி செய்வாரா என்கிற பல கேள்விகளை தனக்குள்ளாக சுமந்து கொண்டிருந்த இந்த மக்களுக்கு நீர் காண்பியும், நீர் இருக்கிறீர், நீர் பதில் தருகிறவராய் இருக்கிறேன், மாற்றத்தை உருவாக்குகிறவராயும் இருக்கிறேன். எனவே தேவனை யாரெல்லாம் கவலைகளோடு பாரங்களோடு அழுது கொண்டிருக்கிறார்கள், ஒரு வாழ்க்கையை இந்த மாற்றிக்கொள்ள இந்த இன்னும் முடியவில்லை என்று இந்த மக்கள் இந்த வழியிலே இருக்கிறார்கள், இவர்களுக்கு உதவி செய்யும் தேவன். இந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நீர் என்பதை இவர் பார்க்கும்படி இந்த தேவனை ஆண்டவராகிய இயேசு இந்த சாட்சியில் மட்டுமல்ல, சாட்சியிலே இந்த மக்கள் அவர்கள் பெற்றது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கும் இவருடைய குடும்பங்களுக்கும் உம்முடைய உதவி செய்ய தயாராயிருக்கிறேன் என்பதை இந்த காண்பியும். இவர் மீது உம்முடைய விடுதலை, குணமாக்குதலை, ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த எளிமையான ஜெபத்திலிருந்து என் தேவனை பதிலை தாரும். இவருடைய வாழ்க்கைக்கான பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். எனவே ஒரு தீர்மான மக்கள், உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற தயாராக இருக்கிறார். உங்களை தயார்படுத்துங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்திலே எங்களுடைய இணையங்கள். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மாபெரும் திட்டத்தின் பலனை பதிலாய் பெற்றுக்கொள்ள சென்று வாருங்கள். தேவன் உங்களோடு இருப்பார்.